சிஸ்டர் நேற்று எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் போட்டிருந்தாங்க ஆர்டிஇ ஸ்கீம் பற்றி ஒரு வீடியோ போடுங்கள்ட்டு. ஆர்டிஇ ஸ்கீம்லாம் இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க. சில பேருக்குலாம் வந்து பசங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்துட்டு வந்திருக்கு. இது ஒன்றும் கிடையாது. இ சேவை மையமில் நியர்பை இருக்க இ சேவை மையமில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கீம் பற்றி சொல்லிலாம் அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது சரௌண்டிங் 1 கிலோமீட்டரில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் காட்டும். அதில் ஒரு 5 ஸ்கூலில் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டு அதில் எந்த ஸ்கூலில் கிடைக்குதோ அந்த ஸ்கூலில் நீங்கள் உங்கள் பசங்களை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் வந்துட்டு 3.5 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பாப்பாவை போட்டிங்களா 12th வரைக்குமே கவர்மெண்ட் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கட்டும். இது ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு மாதிரி வேரியேஷன் ஆகும். ஒரு ஸ்கூலில் வந்து 25% கவர்மெண்ட் கட்டுவாங்க, ஒரு ஸ்கூலில் 50% கட்டுவாங்க, ஒரு ஸ்கூலில் எல்லா காசையுமே கவர்மெண்ட்டே கட்டிடும். புக்குக்கு அப்புறம் வந்துட்டு வேலைக்கு இதுக்கெல்லாம் மட்டும் நம்ம காசு பே பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னா உங்களோட பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு, பாப்பாவுடைய ஆதார் கார்டு, பாப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, பாப்பாவுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி, அப்புறம் வந்து ரேஷன் கார்டு ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து இருப்பிட சான்றிதழ் வாங்கிட்டு போகணும், அதுக்கப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஸ்கீம் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஸ்கீம் தான் இதுட்டு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள்.